விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஜிங்க் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா நெல்வயல்களுக்கு பயன்படுத்துறது, இந்தந்த காரணத்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியும். இவ்வளோ நாட்களில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இந்த ஜிங்க் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஜிங்க் டிஃபிஷியன்சி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நெல் பயிரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் மாறிடுது அப்படிங்கிறதுனால நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஜிங்க் பற்றாக்குறை நம்ம வயல்களில் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே யாருமே சொல்ல கிடையாது. இந்த ஜிங்க் சல்ஃபேட் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கேள்வி. ஜிங்க் சல்ஃபேட் இப்படி ஆகிடுச்சுன்னா பயன்படுத்துங்கன்னு சொல்கிறது வேறு விஷயம். ஓகேங்களா? அந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி வந்து எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத சொன்னால் தான் விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே அந்த தப்பை பண்ணாத மற்ற விஷயங்கள் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட இந்த ஜிங்க் சல்ஃபேட்டை பார்த்திங்கன்னா ஜிங்க் டிஃபிஷியன்சி இந்த நெல் வயலில் கண்டினியூஸாக அந்த மஞ்சள் கலரில் இருக்குது, இது காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் சல்ஃபேட்டோட யூசஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஜிங்க் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் டிஃபிஷியன்சி, இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் மாறுறது, தண்டுகள்லாம் சிறிதாக இருக்கிறது, மேலே மட்டும் பச்சையாக இருந்து அடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போனமே இருக்குது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. நெல் வயலில் இதுமாரி தான் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமம் எல்லா நெல் வயல்கள்லையுமே. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். கேட்டால் ஜிங்க் சல்ஃபேட் போடுங்க சரியாக போய்டுன்னு சொல்லுவாங்க. அது ஜிங்க் டிஃபிஷியன்சி இஷ்யூஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வயல்களில் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிரே பயிரிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்டினியூஸாக நட்டால் என்ன ஏற்பட போகுது அப்படின்னா, நீங்கள் தண்ணி வந்து கண்டினியூஸாக உங்கள் வயல்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேக்கி வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா உப்புத்தன்மை மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகி நின்றும். அப்படி உப்பு அதிகமாக ஸ்டோர் ஆகி நின்றும். ஓகேங்களா? மறுபடியும் நீங்கள் உழவு ஓட்டி மறுபடியும் இதே வந்து பார்த்திங்கன்னா நெல்லே நட்டிங்க அப்படின்னா மறுபடியும் தண்ணி விடுவீங்க, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இதாகிடும். ஸோ அந்த காரத்தன்மைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜிங்க் டிஃபிஷியன்சி வரதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் உரம். பாஸ்பரஸ் இருக்குங்க, இப்போ உதாரணத்துக்கு 20-20 எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, டிஏபி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் உங்கள் வயல்களில் அதிகமாக பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதாவது அந்த பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் டிஃபிஷியன்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. நம்ம மண்ணில் அதிகமாக பாஸ்பரஸ் உரம் போடும் போது அது வந்து பார்த்திங்கன்னா செடியோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக பயன்படுத்தக்கூடியது. ஓகேங்களா? அதோட ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்கும் போது அந்த ஒரு ஃபெர்டிலைசர் அந்த பிரச்சனை வருது இல்லையா, உரத்தட்டுப்பாடு, அந்த உரக்கரிமங்கள் சரியாக செடிகள் எடுத்துக்க முடியாத நிலைமை வருது இல்லையா. ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டோசிந்தசிஸ் வந்து பார்த்திங்கன்னா மொபைலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கை நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அந்த பாஸ்பரஸ்னால வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி வருது. நானே கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லியிருப்பேன். டிஏபி 20 இதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதில் வந்து மீடியமான லெவலில் சொல்லியிருப்பேன், கூடவே இதையும் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அடுத்ததாக எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம செடிகளுக்கு தேவை முக்கியமான நைட்ரஜன், பொட்டாசு, பாஸ்பரஸ், ஜிங்க்கு, மெக்னீசியம், கால்சியம், இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு முக்கியமான தேவைகள். ஆனால் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நைட்ரஜனும் பாஸ்பரஸும் மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் தாங்க ஒரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல் வயல்களில் வருவதற்கான ஒரு முக்கியமான காரணம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ஜிங்க் சல்ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம் அப்படின்னா 5-8 கிலோ வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா வயல்களில் போடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த உரத்தோடையும் கலந்துடாதீங்க. யூரியா 20-20 டிஏபி இது கூடயும் கலந்துடாதீங்க. மணல் கூட கலந்து மட்டும் விசிறி விடுங்க, போதுமானது. அப்படி மணல் கூட கலந்து விசிற முடியல, வெறுங்கையில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக விசிறிட்டு போங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது, இதை வந்து இப்போ என்னால் விசிற முடியாது, நான் வந்து லிக்விடாக ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் ஜிங்க் சல்ஃபேட் மட்டும் போதுமானது. ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிக்கிறீங்கன்னா 10 டப்பா தண்ணியை ஊற்றி 400 கிராம் ஜிங்க் சல்ஃபேட் அதில் கொட்டி நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் அதை பார்த்திங்கன்னா நீங்கள் மண்ணில் போட்டு வரக்கூடிய ரிசல்ட்டும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகேங்களா? அதை விட நீங்கள் அதிகமாக ஜிங்க் சல்ஃபேட் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருகி போயிடும், நெல் பயிர் டோட்டலாக கருகி போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஜிங்க் சல்ஃபேட் ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லாமல் மக்காசோளத்துக்கும் பண்ணிக்கலாம், இது கரும்புக்கும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த 2 பயிர்களுக்கும் கூட நீங்கள் தேவைப்பட்டால் அந்த ஸ்ப்ரேயிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொன்னால் உரத்து கூட இது கூட மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நடவுக்கு முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜிங்க் சல்ஃபேட்டை போட்டணும் ஒரு பிட். ஓகேங்களா? இப்படி போட முடியலாம், நட்ட 3 நாளைக்குள்ளேயே அந்த ஜிங்க் சல்ஃபேட்டை போட்டுருங்க.
ஓகேங்களா. 2 பிட்டாக அந்த ஜிங்க் சல்ஃபேட் நீங்கள் வந்து பயிர்களுக்கு போடணும். நட்ட 3 நாளில் ஒன்று போட்டால் போடணும், இல்லை நடவுக்கு முன்னாடி போடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஜிங்க் சல்ஃபேட் உங்கள் வயல்களுக்கு போடணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 30 நாள் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சிருப்போ அந்த உப்போட தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணியாக இருந்துச்சு அந்த காரத்தன்மைகள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சுண்ணாம்பு சத்து மேலே இருந்துகிட்டே இருக்கும், இல்லை தண்ணி அரிச்சிக்கிட்டு போயிருக்கும். ஓகேங்களா. அந்த மேல் தவிடு இருக்கு இல்லையா, மணல் வந்து நீங்கள் அந்த இடத்த சுரண்டி போட்டாலோ இல்லை தண்ணி வேகத்தில் போகிறப்ப அந்த மேல் மண் புரண்டுக்கிட்டு போனாலோ வந்து பார்த்தீங்கன்னாலும் ஜிங்க் டெஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் 30வது நாளோ 40வது நாளோ மறுபடியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் உங்கள் வயல்களுக்கு போடுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே இந்த பிரச்சனை ஜிங்க் சல்ஃபேட் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் டெஃபிஷியன்சி இந்த மஞ்சள் கலரில் மாறுறது, மேலே நல்லா இருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போன மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சுத்தமாக வராது உங்கள் நெல் பயிர்களுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த ஜிங்க் சல்ஃபேட்டோட முக்கியமான விஷயம் என்னென்னா வேர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கும் பச்சை கட்டுறதுக்கும் கடைசி வரைக்கும் அந்த பச்சை கட்டுற தன்மை இருக்கிறதாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறோம். இந்த முக்கியமான விஷயம் பிளான்ட்டோட க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணணும், ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்காகவும் மண்ணுக்கு வந்து மண்ணுக்கும் அதாவது மணலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெம்பரேச்சர்ஸ் இருக்குது. நம்ம காட்டில் மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணுக்கும் ஒரு சில டெம்பரேச்சர்ஸ்லாம் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அப்படி இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முள்ளங்கி, சோளம், கேரட் இது மாதிரி இது போடுற இடத்துலாம் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் ஜிங்க் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து ஈக்குவல் பண்ணிக்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல் பயிர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் ஜிங்க் சல்ஃபேட் போடுறப்ப இந்த பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிங்க் டிஃபிஷியன்சி இந்த மஞ்சள் கலரில் மாறுது இல்லையா, இந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு சொல்லி நிறையா விவசாயிகளுக்கு தெரியல. ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும். ஓகேங்களா. தயவு செஞ்சு ஜிங்க் சல்ஃபேட் உரத்தை வந்து எந்த உரத்தோடையும் கலந்து போடாதீங்க. முதல் விஷயம். அதிகமாக பாஸ்பரஸ் உரம் வயல்களில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் டிஃபிஷியன்சி உருவாக்கும். ஸோ அதில் எந்த சந்தேகமும் தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ டிஃபால்ட்டாக போட்டுக்கலாம். அதை தப்பே எழுதிட்டு 16 கிலோ நீங்கள் வாங்கி போட்டுங்க. முன்னாடி 8 கிலோ, அதுக்கப்புறமேட்டுக்கு 30 நாள் கழிச்சு ஒரு 8 கிலோ நீங்கள் ஸ்ப்ரே போட்டிங்கன்னாவே போதுமானது. ஓகேவா. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஐயோ போச்சேன்னு சொல்லி போடுறத விட முன்கூட்டியே நீங்கள் போட்டலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் வயல்களில் போன வருஷம் அது வந்திருக்கும். நீங்கள் தொடர்ந்து நெல் பயிரே தான் பயிர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜிங்க் சல்ஃபேட் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கலாம். முக்கியமாக நான் வந்து என்னோடய உரம் வந்து பார்த்திங்கன்னா A to Z போட்டிருந்தேன். நெல்லுகளை பற்றி இப்போ 2 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருப்பேன் கால்சியம், மெக்னீசியம் இந்த நியூட்ரியன் உரத்தையும் CMS உரத்தையும் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். நெல்லுக்கு தேவையான முக்கியமான உரங்களில் கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான உரம் தான். NPK ஃபஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான உரங்கள். முக்கியமான நியூட்ரியன் உரங்கள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சிக்கும் அதாவது அந்த சல்ஃபருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுகல் நோய் இதுமாரிலாம் வரா இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதாக யூஸ் பண்ணக்கூடியது தான் அந்த சல்ஃபர். அது அந்த CMS உரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஈல்டை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எந்த உரத்தையும் நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நெல் பயிருக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இவங்க ரெக்கமெண்டேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 60% நைட்ரஜன், 30% பாஸ்பரஸ், 30% பொட்டாஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டட். ஸோ அந்த அளவில் மெயின்டைன் பண்ணுங்கள். பாஸ்பரஸ் அதிகமாக போனால் தான் அந்த பிரச்சனை வரும். பாஸ்பரஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிங்க. அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களும் நன்றி.